செக்ஷுவல் டிசைர் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக ஒரு இளம் வயதில் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னால் 30-35 வயதுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு ரொம்ப குறைவாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்குது, ஒரு நாளைக்கு 4-5 முறை செக்ஸ் பண்ணி எனக்கு தீரலை, வேறு பெண்களோடையும் நான் உறவு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. வேறு பெண்களோட உறவு வைத்துக் கொள்வது ஆபத்தானது. தேவையற்ற உறவுகளில் ஈடுபடுறது, செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனாலே நிறைய பல பேர் உங்களோட தொடர்பு கொள்வாங்க, பல பேரோட பழகுவீங்க, அவங்களோடலாம் உறவு வைத்துக் கொள்வது என்பது உங்கள் திருமண வாழ்க்கையும் கெடுத்துரும். சரி, இப்போ ஒருத்தருக்கு சாதாரண நபர் ஒருத்தருக்கு நிறைய செக்ஸ் ஆர்வம் இருக்கு, மனைவியோட பண்றாரு, ஆனால் அதையும் கூட அதிகமான ஆர்வம் இருக்கு. அப்போ என்ன பண்றது? மனைவி ஓரளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும்போது உங்கள் கவனத்தை வேற விஷயங்கள்ல செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் அங்கேயே இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வெளியே போய் வேலைகள் செய்யலாம், நண்பர்களோட இருக்கலாம், படிக்கிறீங்கன்னா வீட்டில இருந்து படிக்காமல் லைப்ரரியில் போய் படிக்கலாம். அப்போது உங்கள் ஃபோக்கஸை வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது, வீட்டில் இருக்கும்போது மட்டும் மனைவியோடு இருக்கும்போது மட்டும் உறவு வைத்துக்கொண்டு மற்ற நேரங்களில் நிறைய வெளியே நேரத்தை செலவு பண்ணும்போது இந்த பிரச்சனை ஓரளவுக்கு குறைக்கப்படும்.